வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வாவல் மீன் வாங்கியிருக்கிறேன். பொடி பொடி துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை தேவையான மசால் போட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ வாவல் மீனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 லெமன், சால்ட் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். 1/4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். மசால் தடவி வச்சு இந்த மீனெல்லாம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். இந்த ஆயிலில் நல்லா சூடாயிருச்சு. இந்த மீன் துண்டுகளெல்லாம் நம்ம நல்லா பொரித்து எடுத்துடலாம். நல்லா இப்போ வெந்துருச்சு. இந்த மீனெல்லாம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாதிரியே எல்லா மீனையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா மீனையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ மீன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு நல்லா பொன்னிறமாக வணங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலா உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம பொரித்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளெல்லாம் இதோடு சேர்த்திக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு மீன் சுக்கா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.